ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ஐ எம் மேக்ஸ் தியாகு. 12ஆம் வகுப்பு கணிதம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது 10வது சாப்டர் சாதாரண வகைக்கெழு சமன்பாடுகள். பயிற்சி 10.7ல் வினாயன் 6 எக்ஸ் சைன் எக்ஸ் டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் கணக்கில் கொடுத்துருக்காங்க. இதில் டிஒய் பை டிஎக்ஸுக்கு பக்கத்தில் எக்ஸ் சைன் எக்ஸ் இருக்குது. இந்த எக்ஸு சைன் எக்ஸ் அப்படிங்கிறத என்ன செய்கிறோம், எல்லாத்துலேயும் ஒரு தடவை வகுத்தோம். எக்ஸைன் எக்ஸால் எல்லாத்தையும் வகுக்கிறோம். இதை வகுக்கும்போது எக்ஸைன் எக்ஸும் இதுவும் எக்ஸைன் எக்ஸும் கேன்சல் ஆகி நமக்கு எது மட்டும்தான் இருக்கும்னா டிஒய் பை டிஎக்ஸ் மட்டும் இருக்கும். ப்ளஸ் இதில் எக்ஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ் வகுத்தல் எக்ஸு சைன் எக்ஸ், இதுலேயும் ஒரு எக்ஸைன் எக்ஸால் வகுக்கிறோம் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் வகுத்தல் எக்ஸு சைன் எக்ஸ், எல்லாத்தையும் ஒரு எக்ஸைன் எக்ஸால் வகுத்தோம். dy by dx plus x cos x plus sin x வகுத்தல் x sin x into y equal to sin x கேன்சல் ஆகி பை என்ன இருக்கும் அப்படின்னா x மட்டும் இருக்கும், 1/x மட்டும் இருக்கும். இது எந்த வடிவத்தில் இருக்குது அப்படின்னா dy by dx plus py equal to q அப்படிங்கிற வடிவத்தில் இருக்கிறதுனால P அப்படிங்கிறதோட மதிப்பு என்னன்னா ஒய்யை தவிர மீதி இருக்கிறது P. அப்போ P ஈக்குவல் டு என்ன வரும்னா ஒய்யை தவிர மீதி அப்படின்னா ஒய்யை தவிர மிச்சம் இருக்குல்ல அப்படியே எழுதிடுறோம். எக்ஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ் வகுத்தல் எக்ஸ் சைன் எக்ஸ். இது எதோட மதிப்புன்னா பியோட மதிப்பு. அடுத்தது கியூவோட மதிப்பு வேணும் அப்படின்னா கியூங்கிறது ஈக்குவல்ட்டுக்கு அந்தாண்ட இருக்கிறது, அங்கே ஒரே ஒரு உறுப்பு 1/x மட்டும் இருக்குது. அதனால் அதை மட்டும் எழுதிடுறோம். கியூஸ் ஈக்குவல் டு என்ன வருதுன்னா 1/x மட்டும் வருது. இப்போ அடுத்தது இதுக்கு தொகையீட்டு காரணி கண்டுபிடிக்க போகிறோம். தொகையீட்டு காரணி அப்படிங்கிறது என்னென்னா இ பவர் இன்டகரல் பிடிஎக்ஸ் அப்படிங்கிறது தான் தொகையீட்டு காரணி. ஈக்குவல் டு இ பவர் இன்டகரல் பி அப்படிங்கிறதோட மதிப்பு என்ன இருக்குது, எக்ஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ் பை எக்ஸ் சைன் எக்ஸ், பியோட வேல்யூ எழுதிட்டோம், இன்ட்டு டிஎக்ஸ். எழுதியாச்சா? ரொம்ப ஈஸியான கணக்கு. இ பவர் இன்டகரல், நல்லா கவனிச்சிங்க, இ பவர் கீழே இருக்குல்ல எக்ஸ் சைன் எக்ஸ், எக்ஸ் சைன் எக்ஸை வகைப்படுத்தினா நமக்கு என்ன வரும் அப்படின்னா எக்ஸை அப்படியே வச்சுக்கிட்டு பெருக்கல் விதி, எக்ஸை அப்படியே வச்சுக்கிட்டு சைன் எக்ஸை வகைப்படுத்தினா காஸ் எக்ஸ், அதாவது எக்ஸ் காஸ் எக்ஸ் வரும், இங்கே இருக்குது. ப்ளஸ் சைன் எக்ஸ் அப்படியே வச்சுட்டு எக்ஸை வகைப்படுத்துவோம், 1ன்னு வரும். அப்போ நமக்கு சைன் எக்ஸு அதுவும் இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சிங்க. நமக்கு வந்து எக்ஸு சைன் எக்ஸ் அப்படிங்கிறத வகைப்படுத்தினா என்ன வரும்னா எக்ஸை அப்படியே வச்சுக்கிட்டு இந்த உறுப்பை வகைப்படுத்தினா என்ன வரும், காஸ் எக்ஸ் வரும். ப்ளஸ் சைன் எக்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டு எக்ஸை வகைப்படுத்தினா 1ன்னு வரும், அதை எழுத வேணாம். அப்போ எக்ஸு சைன் எக்ஸோட வகையிடல் என்னென்னா எக்ஸு காஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ் இங்கே இருக்குது. கீழே இருக்கிற உறுப்போட வகையிடல் மேலே இருக்குது. அதனால் நம்ம எப்படி எழுதலாம், இதை லாகுன்னு போட்டு கீழே இருக்கிற உறுப்பை அப்படியே எழுதிடலாம், எக்ஸு சைன் எக்ஸ்ன்னு எழுதிடலாம். இப்போ என்ன ஆகிடுது, இ லாகு கேன்சல் ஆகி வெறும் எக்ஸு சைன் எக்ஸ் மட்டும்தான் வருது. எது, தொகையீட்டு காரணி. தொகையீட்டு காரணி வந்தோடனே நம்ம அடுத்தது என்ன செய்வோம்னா தீர்வு, பொது தீர்வு. பொது தீர்வுக்கு அதுக்கு ஒரு ஃபார்முலா என்ன, ஒய் இன்ட்டு இ பவர் இன்டகரல் பிடிஎக்ஸ் ஈக்குவல் டு இன்டகரல் கியூ இ பவர் இன்டகரல் பிடிஎக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் அப்படியே வந்து நம்ம வேல்யூவை அப்ளை பண்ண போகிறோம். ஒய் இ பவர் இன்டகரல் பிடிஎக்ஸ் என்ன மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம், எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ் எழுதியாச்சு. ஈக்குவல் டு இன்டகரல் கியூ, கியூவோட மதிப்பு என்னன்னு கணக்கில் வந்திருக்கு. ஆரம்பத்தில் கியூவோட மதிப்பு என்னன்னு எடுத்துருக்கோம், 1/xன்னு எடுத்துருக்கோம். அப்புறம் இ பவர் இன்டகரல் பிடிஎக்ஸோட மதிப்பு என்ன வந்திருக்கு, எக்ஸு சைன் எக்ஸ் இன்ட்டு இந்த டிஎக்ஸ் ஈக்குவல் டு இன்டகரல், இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் போயிடும், வெறும் சைன் எக்ஸு டிஎக்ஸ் மட்டும்தான் இருக்கும்.
எல்ஹெச்எஸ்ல என்ன இருக்குது? எக்ஸு ஒய் சைன் எக்ஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் சைன் எக்ஸோட மதிப்பு தொகை மதிப்பு என்ன வரும்னா மைனஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு வரும். இந்த மைனஸ் காஸ் எக்ஸ் என்ன செய்யலாம், இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா எக்ஸ் ஒய் சைன் எக்ஸ், இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ்ஸு காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு சின்னு வரும். இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஓகே.